வாழ்க வளமுடன். இயற்கை விவசாயம் செய்யும் அன்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செல்வசக்தி கணபதி நீம்சீல் பவுடர், சிவகாசியிலேருந்து சுப்ராஜ். நம்ம போன வீடியோவில் வந்து EM-கரை 2 அப்படிங்கிற ஒரு திரவம் வந்து தயார் பண்ணுறத ஒரு வீடியோ போட்டிருந்தோம். EM-2ங்கிறது வந்து உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் அன்றைக்கி தயார் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா, நாட்டு சக்கரை, இந்த தண்ணி 8 லிட்ரு இந்த மாதிரி பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா. அந்த இதை வந்து 3 நாளைக்கு ஒரு தடவை திறந்து கூட சொல்லியிருந்தேன். 9ஆவது நாள் இன்றைக்கி நம்ம திறக்கிறோம். பாலாடை கட்டி ஒரு இனிப்பும் புளிப்பும் சுவையை சேர்ந்த ஒரு சுமல் வரும் வாடை. இதுதான் நம்ம இன்றைக்கி 9ஆவது நாள் ஆகுது. இது பார்த்திங்கன்னா எவ்வளோ இதாக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த கொசு வந்து உள்ளே வந்துடக்கூடாது, அதையும் நம்ம பாதுகாப்பாக இப்போ பார்க்கணும். அதனால் இந்த இடத்துல பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த EM கரைசல் வந்து ஏகப்பட்ட நுண்ணுயிர் இருக்குது, நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து விவசாயத்தில், இயற்கை விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய இன்றைக்கி ஒரு முக்கியமாக இருக்குது. முன்ன காலத்தில் செஞ்சதெல்லாம், நம்ம முன்னோர்கள் செஞ்சதெல்லாம் அருமையாக செஞ்சாங்க. இயற்கை விவசாயங்கிறது அன்றைக்கி வந்து தொழு உரம் நிறைய போட்டாங்க நம்ம தோட்டங்களில். அப்போ ஏகப்பட்ட நுண்ணுயிர்கள் வந்து அதில் இருக்கும். இப்போ நம்ம இப்போ எல்லாருமே அதை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை. இப்போ ஆடு மாடெல்லாம் ரொம்ப நம்ம யாரும் வளர்க்குறதில்ல. வளர்க்குறவங்க வளர்க்குறாங்க. அவங்க அந்த நிலங்கள் வந்து நல்லா செழிப்பாக இருக்கும். நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து அதிகமாக இருக்கும். அந்த இதில் கோமியம், அந்த சாணத்தில் வந்து மாட்டு சாணத்தை வந்து நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து அதை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இல்லாதனால தான் இப்போ வந்து இயற்கை விவசாயத்தில் இந்த EM கரைசல் அப்படிங்கிறது, இது வந்து வேர்கள்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிர். ஆய்வகத்திலேருந்து நம்ம தயார் பண்ணி கொடுக்குறது தான். நம்ம நிலங்களில் வந்து இப்போ அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதிலேருந்து 1 லிட்ரு நம்ம இப்போ தயார் பண்ணது வந்து 1 லிட்ரு எடுத்து ஒரு 5 லிட்டரோ 10 லிட்டரோ தண்ணியில் கிணத்து பாசனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. கிணத்துல சாயந்தரமாக வந்து ஊற்றி விட்ருங்க. 1 லிட்டரை எடுத்து ஊற்றி விடும்போது காலையில் தண்ணி பாய்ச்சிங்கன்னா அது வந்து ஏகப்பட்ட நன்மை செய்யக்கூடியது நம்ம நிலத்தில். அந்த கிணத்து தண்ணி பூராமே ஈயமாயிரும். ஏன்னா 1 லிட்டரை ஊற்றினா இது நல்லா இருக்குமா அப்படின்னு சில சந்தேகங்கள் வரும். அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் 1/2 லிட்டரே ஊற்றினாலே போதும். அப்படிங்கிறப்போ நம்ம இப்போ போரு தண்ணி தான் இருக்குது, சொட்டு நீரில் தான் விடுறோம்னா வெஞ்சரி மூலம் விடலாம். அப்படி விடுறது நல்லா தான். அப்படி இல்லை இந்த மரங்களுக்கு அப்படின்னா நம்ம நேரடியாகவே ஒரு 200 லிட்ரு தண்ணியில் 1 லிட்ரு EM ஊற்றி நம்ம மரத்துக்கு 2 லிட்டராக தண்ணி பாய்ஞ்ச ஈரத்துலையும் ஊற்றி விடலாம். இது எவ்வளோ நாளைக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 45லேருந்து 60 நாள். இன்றைக்கி 9ஆவது நாள்லேருந்து கணக்கெடுத்துக்கோங்க. 60ஆவது நாளுக்குள்ளே பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா அதில் இந்த இதில் வந்து நுண்ணுயிர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க ஆரம்பிக்கும். அதனால் 60 நாளுக்குள்ளே மேக்ஸிமம் பயன்படுத்திக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தெளிப்புக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா 10 லிட்டருக்கு 200லேருந்து 300 மில்லியை நீங்கள் ஊற்றி எல்லா பயிர்களுக்குமே வந்து தெளிப்பாக பயன்படுத்தலாம். மேலே அது வந்து இலைகளினுடைய அடைப்பொருள் இருந்தாலும் அதை எடுத்து விட்டுரும். அப்போ சூரிய ஒளியிலேருந்து கிரகிச்சு அது வந்து உணவை தயார் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். இப்போ செடிகளும் எல்லாமே வந்து பசுமையாக இருக்கும். இந்த முறையில் பயன்படுத்துங்க. நுண்ணுயிர்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வேர்கள் வந்து நல்லா வளர்ச்சியாகவும் இருக்கும். தீமை செய்கிற பாக்டீரியாக்களெல்லாம் அழிக்கும் இந்த நம்ம EM கரைசல். அதே மாதிரி கிணத்துல உப்பு இருந்தாலும் கூட, உப்புத்தன்மையாக இருக்குது தண்ணி அப்படின்னா அந்த கடினத்தை உடச்சி விடும்போது வேர் வந்து தண்ணியை இழுக்கிறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும். அதனால் எல்லா விவசாயிகளும் பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம உயிர் உரங்கள் அதனுடைய பயன்களை பற்றி பதிவிடுவோம். மிக்க நன்றி.